நசிய ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 12 மணி நேரம் கழிச்சு போடுறது தான் பெஸ்ட் டைம். தூக்கி கட்டினீங்கன்னா டென்ஷன் ஆகும்ல, அது மாதிரி இருந்ததுன்னா கருமுட்டையே வராது. செனை பிடிக்காமல் இருக்கிற காரணத்துல அதுவும் ஒன்று தான். தண்ணி கொடுங்க ஒரு அரபி கை நினைக்கிறேன். இந்த டிராவிஸ் இப்போ தான் போட்டிங்களா? ஓகே, நல்லதான். உதைக்கிற மாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக உதைக்கிது. எங்க வீசு கை கீழெல்லாம் பறந்துட மாட்டேங்குது. நீங்க போடுங்க, கீழே போடுங்க. கீழே நான் மேலே போட்டேன், கீழே போடுங்க. புதுசு ஆள் வந்தா வீசுது. இந்த இதை போட்டுவிடுங்க. கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னா? 20 நாளைக்கு ஒருக்கா குழாய் அடிக்குமா? கரெக்டாக வருது, ஆனால் நிற்கல. ஊசியை போட்டுருக்குறேங்க. எத்தனாவது ஈத்துங்கண்ணா? இது நம்மகிட்ட 4 ஊர் ஆச்சுங்க. ஒரு கண்குட்டியோட சனியோடு வாங்கிட்டு வந்தேன். குழாய் ஒரு நாளைக்கு தான் அடிக்குமா இல்லை 2-3 நாளைக்கு? 2-3 நாளைக்கு அடிக்கும். நாளைக்கு வேணும் ஒன்று போட்டுருவாங்க. 2-3 நாளைக்கு இருந்ததுன்னா சரிங்க. லேட்டாக, அதாவது செனையூசி வந்து நசிய முடிகிற ஸ்டேஜில் தான் போடணும். சரி, அப்போ தான் கருமுட்டை ரிலீஸ் ஆகும். சரி சரி. நைட்லேருந்து அடிக்குதுங்க. நசிய ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 12 மணி நேரம் கழிச்சு போடுறது தான் பெஸ்ட் டைம். நைட்டே அடிச்சிடுதுங்க. ஓகே, இப்போ நசி நல்லா இருக்குதுண்ணா. சரிங்க. இப்போ ஒன்று போடுறேன். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு சனியூசி போடலாம். நாளைக்கு காலையில் ஒன்று போடலாம், இப்போ ஒன்று போடலாம். இது கலர் என்ன போடலாம்? நம்மகிட்ட 3 செலவுமே இருக்குது. மயிலை, செவலை, காரி 3மே இருக்குது. சரி, மயிலையே போட்டுக்கலாம். இப்போ மயிலை போடுறேன். சரி, நாளைக்கு 24 ஹவர்ஸ் கழிச்சு போடுறது வந்து எனக்கு ஞாபகப்படுத்துங்க. செவலை போடலான்னு. சரிங்க. ஒன்று போதும். ஒன்று தான் போடணும். எதுவுமே பண்ண தேவையில்லைங்கன்னா, மாடு வந்து சனியூசி போட்டால் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். நார்மலாக வீக் டேஸில் எப்படி இருக்குது, நசியத்துக்கு வராமல் நல்லா தண்ணி குடிக்கும், நல்லா மேவு போடுவீங்க, அதே மாதிரி இருக்கணும். ஹாப்பியாக இருக்கணும் மாடு. தூக்கி கட்டினீங்கன்னா டென்ஷன் ஆகும்ல, டிப்ரெஷனாக இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா கருமுட்டையே வராது. செனை பிடிக்காமல் இருக்கிற காரணத்துல அதுவும் ஒன்று தான். மாடை டென்ஷன் பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது. தண்ணி மேவெல்லாம் கரெக்டாக வச்சிடணும். வைக்காமல் இருக்கிறதே தப்பு. வெயிலில் மட்டும் கட்டக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தி வெயிலில் கட்டக்கூடாது. மற்றபடி எல்லா பக்கமும் பண்ணுறதை எப்பவும் போல் பண்ணிடணும். தவிடு, நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் வேண்டாங்கண்ணா. அதெல்லாம் அசை போடுற கரையில் அந்த ஃப்ளேவர் எல்லாம் மாட்டுக்கு பிடிக்காது. திருப்பி அது அசைக்கு வரும்ல, அந்த மஞ்சக்கருவோடு ஊற்றுவீங்க, உள்ளே புளிக்கும்ல, ஃபெர்மெண்டேஷன் நடக்கும்ல, அதெல்லாம் ஆகையில் அது ஃப்ளேவர் பிடிக்காது. அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது பண்ணலாம். சுண்டல் அது இதுன்னு ஏதாவது கொடுக்கலாம். வேறண்டா கொடுக்கலாம். ஆர்கானிக்காக கொடுக்கணும்னா அப்படி கொடுக்கலாம். சத்து கொடுக்கணுன்னா மாத்திரை ஏதாவது இருக்குது, மாத்திரை கொடுக்கலாம். வேண்டாம். இப்போ மாடு ஹெல்த்தியாக தான் இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. பூச்சி மாத்திரை கொடுப்பீங்களா? எத்தனை நாள் ஆச்சு? 3 மாதத்துக்கு ஒருக்கா பூச்சி மாத்திரை கொடுக்கணும். பழத்தில் வச்சு கொடுத்தீங்கன்னா தீனுக்குது, இல்லை டிராவிஸில் போட்டு வாய்க்குள்ளே போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. பூச்சி மாத்திரை கொடுத்துடணுண்ணா. 3 மாதத்துக்கு ஒருக்கா கம்பல்சரி மாட்டுக்கு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். செனையாக இருக்கிறதுக்கு போடுறதுக்கும் இருக்குது தனியாக மாத்திரை. ஆமாம், சில மருந்து அபாசன் பண்ணும், சிலது அபாசன் பண்ணாது. எதுக்கு வேணாலும் போடலாம் மாத்திரை. கீழே கட்டிடுங்க. அதெல்லாம் ஒழுக்கினால் தப்பில்லை. நம்ம செமன் வந்து உள்ளேயே கொண்டு போய் வைக்கணும். அது ரிட்டன் வராது. அப்படியே குழாய் அடித்தாலும் அதிலெல்லாம் வராது. ஒரே நிமிஷம் டீட்டெயில் சொல்லுங்கள். சரி, எத்தனாவது ஈத்துங்க அது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனாவது ஈத்துங்க இது? இது 5 முடி. நம்ம வீட்டை வந்து எத்தனை வீட்டு? நம்ம வீட்டை வந்து 4 ஈத்து இருக்குது. அவங்க கிட்ட 5 இருக்குங்க. 5 முடிச்சிருக்கு.
இது வந்து காளையோட நம்பருங்க, சரி 40387. இந்த காளை தான் போட்டிருக்கிறோம். சரி செனை வந்து 24/10 பார்க்கணும். சரி தெரியும், நோட் பண்ணியிருக்கிறோம். சரி